நாங்க உனக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எப்படி சொல்லலாம்னா, கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மியானவர்னு வச்சுக்கோயேன். ஏய், உனக்கு விருப்பம் இல்லாட்டியும் இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னை பார்த்து வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க உன்கிட்ட என்ன இருக்கு? படிப்பு இருக்கா? பண காசு தான் இருக்கா? சரி, அப்பா அம்மாவாவது இருக்காங்களா? இந்த உடம்புக்கு நல்லா இருக்கிற எவனாவது உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா? இவனுக்கு மன வளர்ச்சி இல்லாததுனாலதான் இவன் உன்னை கட்டிக்க ஒத்துக்கிட்டான். நல்லா இருந்தா கட்டிக்க ஒத்துக்குவானா? ஒழுங்கா நாங்க சொல்ற மாப்பிளைய கட்டிக்கிட்டு பணக்கார வீட்டுல போய் ஓரமா ஒட்டிக்க பாரு. இல்லாட்டி இந்த வீட்டுல உனக்கு இடமே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போடி, விசுவாசம் கெட்டவளே. நான் உன்னை வளர்த்ததுக்கு நான் என்ன சொன்னாலும் நீ அதை செய்யணும்டி. செத்து போன்னு சொன்னாலும் செத்து போகணும். அதான் விசுவாசம். என்ன தாத்தா, இன்னும் தூங்காம இருக்கீங்க? தலை வலிக்குதா? காஃபி டீ எதுவும் போட்டு தரவா? எப்படிமா உன் மனசுல இவ்வளவு துக்கத்தை வச்சுக்கிட்டு முகத்துல சந்தோஷத்தை வரவழைக்க முடியுது? உன் மனசுல இருக்கிற வலி இந்த தாத்தாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியாமா? உன் கஷ்டத்தை வெளிக்காட்டி அடுத்தவங்களை வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு நினைக்கிறியம்மா? உனக்கு பெரிய மனசுமா. நீ ஒரு நல்ல தாய்க்கு பிறந்திருக்கமா. அதான் உனக்கு இந்த மாதிரி உயர்ந்த குணமெல்லாம் இருக்கு. மரகரமும் கண்மணியும் சேர்ந்து மனவளர்ச்சி குறைவான பையனுக்கு உன்னை கட்டாயப்படுத்தி கட்டி வச்சிருவாங்க தானமா நீ பயப்படுற? கவலைப்படாதமா. நான் இருக்கிற வரைக்கும், உன் தாத்தா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன். உனக்கு விருப்பமில்லாத விஷயத்தை நான் செய்ய விட மாட்டேன். நீ கவலைப்படாத. கவலைப்படாத. இல்ல தாத்தா, நான் ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாதை. நான் என் அம்மாவா, கண்மணி அம்மாவை தான் பார்த்தேன். அவங்கதான் என்ன சின்ன வயசுல இருந்து துணிமணியை எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு என்ன பாத்துக்கிட்டாங்க. அப்படி என்ன பாத்துக்கிட்டவங்களையே நான் எதிர்த்து பேசுற நிலைமைக்கு வந்துட்டேங்கிறது தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. இது வரைக்கும் அவங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சிருக்கேன். ஒரு வார்த்தை கூட நான் எதிர்த்து பேசினது கிடையாது. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல கண்மணி அம்மா சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியல தாத்தா. அதனாலதான் நான் எதிர்த்து பேசிட்டேன். ஸ்வேதா, நீ அழாதமா. கண்மணி மரகரத்தை நீ எதிர்த்து பேசினதுல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறது நீதானம்மா, வாழ போறது நீதானே. இதுல உன் விருப்பம்தாமா முக்கியம். நீ கண்மணி மரகரத்தை எதிர்த்து பேசினதா நினைக்காத. உன் மனசுல உள்ளதை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிருக்க, அவ்வளவுதான். தாத்தா, நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுமா. குண்டா பிறந்தது ஏன் தப்பா தாத்தா? குண்டா இருந்தாலும்
ஒல்லியா இருந்தாலும் மனசு ஒண்ணுதானே தாத்தா. நான் குண்டா இருக்கிறதுனால எனக்கு எந்த ஆசையும் இருக்க கூடாதா தாத்தா? என் மனசுக்கு பிடிச்ச பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அப்படியெல்லாம் இல்லம்மா. அப்புறம் ஏன் தாத்தா எல்லாரும் குண்டா இருக்கிறத ஒரு குறையாவே பாக்குறாங்க? நான் எதுக்குமே லாய்க்கில்லாத மாதிரி பேசுறாங்க. அப்படியா தாத்தா? நான் எதுக்குமே லாய்க்கில்லாதவளா? அப்படிலாம் சொல்லாதம்மா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் வாகுமா. உனக்கு எல்லா தகுதியும் இருக்குமா. எல்லா பொண்ணுங்களை போல உனக்கும் கண்ணுக்கு லட்சணமா ஒரு புருஷன் கண்டிப்பா கிடைப்பான். நான் சொல்றேம்மா, நீ கவலையே படாத. காலம் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். நம்பிக்கையோட இரு. அத்தை, எப்ப ஸ்வேதா நம்மளை எதிர்த்து பேசிட்டாலோ இனி ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்லயே இருக்க கூடாது. உடனே அவளை வெளியே அடிச்சு துரத்தணும் அத்தை. கோவப்படாத கண்மணி, பொறுமையாரு. எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணலாம். நான் நல்லா யோசிச்சுட்டேன் அத்தை. தெருநாயெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். வீட்டுக்குள்ள விட்டதுதான் தப்பு. மா, லூசு மாதிரி பேசாதம்மா. தப்பு தப்பா பிளான் பண்ணிக்கிட்டு உன் மைண்ட் ஒரு இடத்துலயே இருக்காதா? ஏய், நான் என்ன இப்ப தப்பா பிளான் பண்ணேன்? எதுக்கு ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ண பார்த்தோம்? அவ கல்யாணத்தை வச்சு 1 கோடி ரூபாய் பணமும் 100 பவுன் நகையும் வரும் தானே? பேசாதம்மா. நான் கேட்டேனா உன்கிட்ட நான் கௌதம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும்னு? இங்க பாருமா, அவங்க கிட்ட ப்ராப்பர்ட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 500,000 கோடிக்கு இருக்கும். அந்த மாதிரி பீப்புள் கிட்ட போய் நீ 1 கோடியை வச்சு இம்ப்ரெஸ் பண்ண போறியா? 1 கோடியோட நீ அவங்க முன்னாடி போய் நிக்கிறதும் ஒண்ணுதான், ஒன்னும் இல்லாம போய் நிக்கிறதும் ஒண்ணுதான். ஆமா கண்மணி, ஸ்வேதாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்வேதா வீட்டை விட்டு போயிட்டானா அவ அதிர்ஷ்டமும் நம்மளை விட்டு போயிடும்ல. அப்புறம் நாம எப்படி பூமிகாவுக்கு மேரேஜ் பண்றது? மா, ஸ்வேதா கல்யாண விஷயத்தை இதோட விட்டுரு. அவ உன்னை எதிர்த்து பேசினத மறந்து அவளை மன்னிச்சிரு. நீ என்கிட்ட சொன்னல, கௌதம் டின்னருக்கு வந்தா அவன் கிட்ட பேசி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை பத்தி பேசலான்னு சொன்னல, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுமா. நமக்கு அதுதான்மா முக்கியம். மா, என்ன ஆனாலும் சரி, நான் பணக்காரங்க வீட்டுல மருமகளா செட்டில் ஆகணும். ஆமா கண்மணி, நம்ம இனிமே பூமிகா விஷயத்தை மட்டும் கவனிப்போம். ஸ்வேதா கடைசி வரைக்கும் நமக்கு அடிமையாவே இருக்கட்டும். சரிங்க அத்தை. நாளைக்கு காலையில நான் அவளை சமாதானப்படுத்திடுறேன். எல்லாம் நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் தான். ஐயோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டேனே. கண்மணி அம்மா பாட்டில எந்திரிச்சு காஃபி கேட்பாங்களே. ஐயோ, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யாதீங்கம்மா, இதெல்லாம் ஏன் வேலை. இருக்கட்டும் ஸ்வேதா. அம்மா, நான் உங்களை எதிர்த்து பேசுனது தப்புதாம்மா. அதனால சமைக்கிற வேலை என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்கம்மா. அது இல்ல ஸ்வேதா. அம்மா, உங்களுக்கு சமைச்சு போடுறதுதான் என்னோட சந்தோஷமே. என்கிட்ட இருந்து அதை பறிச்சிடாதீங்கம்மா. ஏய் ஸ்வேதா, என்னையும் கொஞ்சம் பேச விடு. பதறாத. நான் உன் வேலையை பறிக்க ஒண்ணும் இங்க காஃபி போடுறதுக்கு வரல. நீ அசந்து தூங்கிட்டு இருந்த. வருஷம் பூரா நீ தான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. அதனால ஒரு நாளாவது உனக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுல என்ன தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் காஃபி போட வந்தேன். மத்தபடி ஒன்னும் இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சமையலுக்கு நீதான் ராணி. ஏன் இந்த வீட்டுக்கே நீதான் ராணி. அம்மா,
என்ன சொல்றீங்க? நான் இந்த வீட்டுக்கு ராணியா? ஆ, ஆ, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்ப போறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குமா. ஏய் பயப்படாத. நான் உன்னை வீட்டை விட்டெல்லாம் அனுப்ப மாட்டேன். நேத்து நடந்த விஷயத்த நீயும் மறந்துரு, நானும் மறந்துடுறேன். நீ என் பேச்ச கேட்கலங்கிற கோவத்துல நான் கொஞ்சம் கடுமையா உன்னை பேசிட்டேன். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத என்ன. இங்க பாரு ஸ்வேதா, உனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன், புரியுதா? உனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிளைய பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுறேம்மா. அப்படி சொல்லாத ஸ்வேதா. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் அவசியம். அதெல்லாம் காலாகாலத்துல நடந்தே ஆகணும். நீங்க சொன்னா சரிதாம்மா. முதல்ல பூமிகா அம்மா கல்யாணத்தை முடிங்க, அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கா? முடிச்சிடலாம். இன்னைக்கு பூமிகாக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வராரு. அப்படியா? ஆமா. நீ என்ன பண்ற? இன்னைக்கு விருந்தெல்லாம் அசத்திடுற. உனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு அசத்திடு. உன் சமையல் வாசம் நம்ம தெரு முக்கு வரைக்கும் மணக்கணும். ம், சரிம்மா, அசத்திடுறேன். ம். அம்மா கொடுங்க, நான் போய் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். காஃபி ரெடியா? ரெடி பாட்டி, நீங்க ரூம்ல இருங்க, நான் கொண்டு வரேன். பரவாயில்லம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஸ்வேதா, நாங்க நேத்தே புரோக்கர்ட்ட பேசிட்டோம். ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும். எந்திரி. ஸ்வேதா, பூமிகா கிட்ட இன்னைக்கு சமையலுக்கான லிஸ்ட் இருக்கு. நீ போய் பூமிகா கிட்ட அந்த லிஸ்ட வாங்கிட்டு கடைக்கு போய் பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உன் கெட்டிக்காரத்தனத்தை காட்டு. ம், சரிம்மா, வரேன். ஆட்டை அறுக்கிறதுக்கு அதை குளிப்பாட்டி பொட்டெல்லாம் வச்சு எப்படியெல்லாம் ஏமாத்த வேண்டியிருக்கு. எல்லாம் நம்ம நேரம். விடு கண்மணி, இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு? பூமிகா கல்யாணம் முடியற வரைக்கும் தானே. வேலை முடிஞ்சதும் ஸ்வேதாவை சாப்பாட்டுல இருக்கிற கருவேப்பிள்ளைய தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறலாம். அக்கா, இந்த போட்டோல இருக்கால, இவதான் பூமிகா. நான் சொன்னேன்லக்கா, கௌதம் மனசுல இடம் பிடிக்க முயற்சி பண்றான்னு. அது இவதான்க்கா. கௌதம் கையாலேயே மோதிரம் வாங்கி போட்டுக்கிட்டான். இவளை நான் எங்கேயோ பாத்திருக்கேன் ஸ்ருதி. இவ நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா ஸ்ருதி. என்னக்கா சொல்ற? ஆமா ஸ்ருதி, அத்தை அவங்க ஏடிஎம் கார்டை ஜவுளி கடையில மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருந்தாங்க. இவளும் இவங்க அம்மாவும் அத்தை கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு அலைஞ்சாம் பார்ட்டிங்க மாதிரி பேசினாங்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இவ கௌதம கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டுதான் காய் நகர்த்துறாங்கன்னு நினைக்கிறேன். என்னக்கா நீ இப்படி சொல்ற? நீ சொல்றத கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத ஸ்ருதி. என்ன மீறி இந்த வீட்டுக்கு உன்னை தவிர வேற யாராவது மருமகளா வந்துட முடியுமா? இல்ல நான் தான் விட்டுருவேனா? நீ தான் இந்த வீட்டு மருமக. கௌதம் உனக்கு தான். எல்லாம் சரிதான்க்கா. ஆனா கௌதம் இப்போ பூமிகா வீட்டுக்கு டின்னருக்கு போக ஒத்துக்கிட்டான். அவனை எப்படியாவது டின்னருக்கு போக விடாம தடுக்கணும்க்கா. ஸ்ருதி, கௌதம் ஒரு வளர்ந்த ஆம்பளை புள்ள, அதுவும் பெரிய வீட்டு புள்ள வேற. அவனை அங்க போகாத இங்க போகாதன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி பண்ணா அது நமக்கு தான் பிரச்சனை. டின்னர் தானே, போனா போயிட்டு போறான், விடு. கௌதம் விஷயத்த நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணா மட்டும்தான் நீ அவனுக்கு மனைவியாக முடியும். அதை நீ முதல்ல நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிக்கா, நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். ஸ்ருதி, கௌதமுக்கும் உனக்கும் மேரேஜ்ல ப்ராப்ளமே வராம ஈஸியா முடிஞ்சிடும் பாரு. எப்படிக்கா சொல்ற? நம்ம அப்பா கால் பண்ணாரு. அவரு மாதவனுக்கு மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணை பாத்திருக்காராம்.
பொண்ணு அவங்க குடும்பம் எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு அப்பா சொல்லிருக்காரு. அப்ப கூட்டிட்டு வர பொண்ண மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் ஊர் ரூட்டு கிளியர் ஆயிடும். அதுக்கு அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணிட வேண்டிதான். எல்லாம் ஓகே தான்க்கா. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க கௌதம் ஒத்துக்கணுமே. அதெல்லாம் ஒத்துக்குவான் ஸ்ருதி. ஸ்ருதி, கௌதம் விளையாட்டுத்தனமா வெளியே சுத்தினாலும் வீடுன்னு வந்துட்டா ரொம்ப பொறுப்பான பையன். நம்ம குடும்பத்தை மீறி போக மாட்டான். அதே மாதிரி அம்மா அண்ணன் பேச்ச கேக்குறவன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. மாமா, நான் உங்களை நம்பிதான் மாமா இருக்கேன். ஃப்ரீயா விடு. உங்க அக்கா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த மாதிரி நீயும் வருவ. கௌதம உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரிங்க, நம்ம போய் அத்தை கிட்ட மாதவனை பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்க வர விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம். வா வா. மா, அத்தை, என்ன ராகினி? வாங்க அத்தை. என்ன ராகினி? வாங்க அத்தை. ஒரு சந்தோஷமான விஷயம். மாதவனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு. பேரு மகாலட்சுமி. அப்பா ஈவினிங் அந்த பொண்ணையும் அவங்க குடும்பத்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. இனிமே மாதவன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். டாக்டர் சொன்ன மாதிரி மாதவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தெளிவாயிடுவாரு. அப்போ கூட்டிட்டு வர பொண்ணியே மாதவனுக்கு பேசி முடிச்சிடலாம்ல அத்தை? சரிங்க அத்தை, நான் போய் பொண்ணு வீட்டுக்காரங்களை ரிசீவ் பண்றதுக்கான வேலையை பாக்குறேன். என்ன அத்தை, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? அதான் நீங்களே எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்கல்ல, பண்ணுங்க. Hi, hi, hi. Mahalakshmi coming. She's going to marry me. I'm so excited. Mahalakshmi, so lovely, so cute. I'm happy. இது மனித காதல் அல்ல. நான் பெத்த பிள்ளைய நானே ஏமாத்த போறேனே. யாரோ ஒரு பொண்ணை காட்டி அதுதான் உன் மகாலட்சுமின்னு பொய் சொல்ல போறேனே. நான் பண்ண போறத நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. டின்னருக்கு வரேன்னு சொன்ன கௌதம் திடீர்னு லஞ்சுக்கு வரேன்னு சொல்லிட்டான். இப்ப அவனுக்காக அவசர அவசரமா ரெடி ஆக வேண்டியதா இருக்கு. என்ன ஸ்வேதா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிமா. சரி, மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் பாத்திரத்தை கழுவு போ. அம்மா, பூமிகா அம்மா கட்டிக்க போற மாப்பிளைய பாத்துட்டு போறேனே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஸ்வேதா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. சரி பாட்டி. பூமிகா அம்மா வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். நான் மாப்பிள்ள இருக்கிற பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன். சரி, நீ போய் பாத்திரத்தை கழுவு.